ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ரவை பணியாரம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். அடுத்ததான் அது கூடவே அதே கப்பால் 1/2 கப் அளவு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலையே ஒரு 1/2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதிலேயே சேர்த்துடலாம். அரை கப் தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம அதை நல்லா ஊற விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு ரவை நல்லா தண்ணியை நல்லா இழுத்து நல்லா டைட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ரவை ஊறுறதுக்குள்ளே இதுக்கான ஒரு தேங்காய் சட்னி மட்டும் நம்ம ரெடி பண்ணி தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இல்லைன்னா புதினா இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். எப்போவும் நம்ம செய்கிற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ரவை நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததான் துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். அடுத்ததான் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் செவக்க வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 2 பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள் பொடி, அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பதம் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பணியாரக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. நான் எல்லாத்துலேயும் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவை கலவை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா குழியிலையுமே நான் மாவு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்து செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். நான் வந்து அரிசி மாவு சேர்க்கலை. நீங்கள் அரிசி மாவு சேர்க்காமல் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் அரிசி மாவு சேர்க்கலை. விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே திருப்பி வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ரவை பணியாரம் ரெடி ஆகிடுச்சின்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை காலை உணவாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா, இதுவே வந்து நம்ம ரவையை செய்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும். இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காமலே ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.